Hello everyone, welcome to my channel. நம்ம ஆல்ரெடி சீடெட் டிஎன்டெட் வீடியோஸ்லாம் இதில் பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 6 வீடியோஸ் நம்ம வந்து கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் லேர்னிங்கில் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜியில். அதில் வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் growth அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது குழந்தை வளர்ச்சியை வந்து பாதிக்கிற காரணிகள் என்னெல்லாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அதில் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து சைல்ட் சைக்காலஜி, அப்புறம் டெவலப்மெண்ட்னா என்னது, இமோஷனல் டெவலப்மெண்ட், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் growth அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது குழந்தை வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள், அதை குறித்து தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரணிகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காரணிகள் இருக்கு. ஒன்று வந்து அகக்காரணிகள், அதாவது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புறக்காரணிகள். ஓகே, 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு, அகக்காரணிகள் அண்ட் புறக்காரணிகள். ஸோ அது ரெண்டுத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்களோட இளமை பருவம் எல்லா ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ அந்த மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது என்னென்ன, அதுதான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் மாற்றங்கள் நடக்கும், இல்லை அவங்களுடைய குடும்ப வழியாக அவர்களுடைய குடும்பத்தின் மூலமாக அவங்களுக்கு இருக்கிற சில காரியங்கள்னால அவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும், இல்லை அவங்க உடல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். முதலாவது நம்ம வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம், அதாவது அகக்காரணிகள். அகக்காரணிகள் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அகக்காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஃபேக்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 4 காரணிகள், அதாவது ஹெரிடிட்டி ஃபேக்டர்ஸ். ஹெரிடிட்டி அப்படின்றப்போ வந்து நம்ம வந்து பரம்பரை காரணிகள் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பரம்பரையாக அவங்களுக்கு என்னென்ன நடக்குது. அடுத்தது வந்து ஃபிசிக்கல்னா உடல் ரீதியாக அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகிறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு, அதாவது இன்டெலிஜென்ஸ். ஸோ நுண்ணறிவில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன விதமான மாற்றங்கள் வரப்போகிறது. அடுத்தது வந்து இமோஷனல், உணர்ச்சி காரணிகள் என்னென்ன, இதுதான் வந்து நம்ம இதில் என்னென்ன நம்ம பார்ப்போம். முதல்ல பரம்பரை காரணிகள், அதாவது ஹெரிடிட்டி ஃபேக்டர்ஸ். இது என்ன அப்படின்னா ஒரு குழந்தையுடைய மரபணுக்கள் மூலமாக, அதாவது இந்த ஹெரிடிட்டியில் அப்படின்றப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபணு ரிலேட்டடாக இருக்கிற காரணி தான் இது. ஓகே, மரபணு வந்து எப்படி மாறும் அப்படின்னா ஒவ்வொரு பரம்பரையாட்டி என்னுடைய தாய் தந்தை மூலமாக, இல்லை வந்து என்னுடைய தாத்தா பாட்டி மூலமாக எனக்கு என்னென்ன வந்து வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது சீக்கிரமாகவே வந்து ஒரு முதிர்வு பார்க்க முடியுதா, இல்லை முதிர்ச்சி வந்து தாமதமாக இருக்குதா அப்படின்றதெல்லாம். அதே போல் ஆண் பெண்களை வந்து இந்த இதில் வந்து பெண்கள் எல்லாம் சீக்கிரமாக முதிர்வடைகிறாங்களா, ஆண்கள் சீக்கிரம் முதிர்வடைவாங்க, இந்த மாதிரி இதில் இருக்கிற வேறுபாடுகள் வந்து இருக்குது பரம்பரையில். அதாவது மரபணு மாற்றங்கள் வந்து இந்த வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உடல் காரணிகள் அப்படின்றப்போ அவங்களுடைய ஊட்டச்சத்து அவங்க எப்படி வந்து சாப்பிட்றாங்க, அவங்களுடைய உடல் எடை எதை பற்றி இருக்கிறது, அதாவது அவங்க உடல் எடை, அவங்க உயரம், இது எல்லாமே வந்து ஊட்டச்சத்து வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அவங்களுடைய எலும்புகள், தசைகள், உறுப்புகள் எல்லாவற்றையும் வந்து இது வந்து பாதிக்க போகுது. சிலர் பருமனாக இருப்பாங்க, சிலர் மெலிந்து காணப்படுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சியை கண்டிப்பாக வந்து பாதிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அதனால 2வது அகக்காரணி வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் காரணி, அது வந்து நம்ம பார்க்குறோம். 3வது பார்த்திங்கன்னா நுண்ணறிவு வந்து ரொம்பவே வந்து ஒரு குழந்தையோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். அவங்களுடைய புத்திசாலித்தனம், அவங்க எவ்வளோ வந்து அறிவாக இருக்கிறாங்க, அவங்க எப்படி வந்து அவங்கள சுற்றி இருக்கிற காரியங்களை வந்து அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் எப்படி இருக்குது, சுற்றி இருக்கிற காரியங்களை வந்து அவங்க பார்க்கும்போது எந்த அளவுக்கு அதை வந்து அவங்களால புரிந்து கொள்ள முடியுது, அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வளர்ச்சியை வந்து பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது.
அடுத்தது 4வது பார்த்தீங்கன்னா உணர்ச்சியும் அவங்களுக்கு உள்ளார இருக்கிற ஒரு விஷயம்தான். அவங்களுடைய எப்படி வந்து அவங்களுடைய சுற்றுச்சூழலை, அவங்க சமூகத்தை வந்து அவங்களுடைய மனதால், அவங்க உடலால் அவங்க எப்படி உணர்றாங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ச்சியை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கிற ஒரு காரியமாக நம்ம இதில் பார்க்குறோம் நம்ம. ஓகே, இதுதான் வந்து நம்ம இந்த அகக்காரணியில் நம்ம பார்த்த 4 காரியங்கள். ஸோ அகக்காரணியில் வந்து பரம்பரை, உடல், நுண்ணறிவு மற்றும் உணர்ச்சி, இது அனைத்துமே வந்து ஒரு தாக்கத்தை எதிர்கொள்றதா இருக்குது நம்மளுடைய ஒரு குழந்தையுடைய வளர்ச்சியில. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது புறக்காரணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா புறக்காரணிகள். ஸோ புறக்காரணிகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நமக்கு 3 காரியங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேக்டர்ஸ், அதாவது குடும்பம். ஸோ குடும்பத்துக்கு என்ன ஒரு ரோல் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதே போல் வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றப்போ நம்ம உடல் சார்ந்த காரியங்கள், அதாவது நம்ம வந்து பழையதுலேயும் பார்த்தோம் நம்மள ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம், உடல் காரணிகள். ஸோ உடல் சார்ந்தது, இல்லைன்னா பௌதிக சூழல் அவங்கள சுற்றி என்ன மாதிரி இருக்கிறது. ஓகே, இது உடல்ன்றப்ப அவங்கள மட்டும் கிடையாது, எக்ஸ்டர்னல் புறக்காரணியில் பார்த்தீங்க அப்படின்னா இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பௌதீக சூழல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, பௌதீக சூழல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இந்த புறக்காரணியில் வந்து இதுதான் வந்து நமக்கு சரியானதாக இருக்கும். அதே போல் சமூக பொருளாதார நிலைகள், சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சமூகம் மற்றும் பொருளாதாரம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த வெளிப்புற காரணிகள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல குடும்பம்ன்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஒவ்வொரு குழந்தையோட வளர்ச்சிக்கும். ஸோ அவங்க குடும்பம் வந்து ஒரு சின்ன குடும்பமாக இருக்குதா, வெறும் அப்பா அம்மா குழந்தை மட்டும் இருக்காங்களா, இல்லை வந்து அவங்க வந்து கூட்டு குடும்பமாக இருக்காங்களா. ஸோ அதை பொறுத்து வந்து கண்டிப்பாக அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து அவங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து மாற்றங்கள் இருக்கும். குடும்ப சூழ்நிலை வந்து அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா, இல்லை வந்து அவங்களுக்கு இன்னும் பற்றாக்குறைகள் நிறைய இருக்குதா, அதை பொறுத்து அவங்களுக்கு மாறும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பௌதிக சூழல் அப்படின்றப்போ அவங்க இருக்கிற சுற்றுப்புறம் அது வந்து மாசடைஞ்சதா இருக்குதா, இல்லை வந்து நிறைய கட்டடங்கள் இருக்குதா, இல்லை வந்து அது கொஞ்சம் நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடமா இருக்குதான்றது கண்டிப்பாக அவங்களுடைய வளர்ச்சியில் பாதிக்கக்கூடியதாக இருக்கு. அதிகமாக வந்து மாசு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அப்போ வந்து அவங்களுடைய வளர்ச்சியில் வந்து கண்டிப்பாக ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம அதான் வந்து நம்மளுடைய இந்த பௌதிக சூழல் அப்படின்றது நம்ம சரியான ஒரு வார்த்தையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமூகம் மற்றும் பொருளாதாரம். அவங்க வந்து சமூகம் எப்படி இருக்குது, அவங்கள சுற்றி வந்து என்ன இருக்குது, அவங்க என்ன மாதிரிப்பட்ட பள்ளியில் படிக்கிறாங்க, அந்த பள்ளிகளில் என்ன மாதிரிப்பட்ட குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க, அதை பொறுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். அதே போல் பொருளாதாரம், அவங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது, நிறைய நல்லா இருக்குது, அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே கிடைக்குதா, இல்லை அவங்களுக்கு நிறைய குறைகள் இருக்கா, அதனால அவங்களுக்கு சோர்வு இருக்குது, இல்லை அழுத்தம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு குழந்தையுடைய வளர்ச்சியை வந்து தாக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் வந்து நம்மளுடைய 3 வெளிப்புற காரணிகள், அதாவது குடும்பம், பௌதிக சூழல், அப்புறமேட்டு சமூகம் மற்றும் பொருளாதார சூழலாக இருக்குது. இவ்வளோதான் வந்து நமக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய காரியமாக இருக்குது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக நமக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று உள்புற காரணி, அடுத்தது வந்து வெளிப்புற காரணி, வெளியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒன்றும் வந்து நமக்கு என்ன மாதிரி இருக்குதுன்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த காணொலியில் வந்து நம்ம வந்து 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஹெரிடிட்டி, அதாவது நம்ம மரபணு அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மரபணுவும் அதுக்கப்புறமேட்டு சமூகமும் சேர்ந்து எப்படி வந்து இது மொத்தமும் வந்து ஒரு குழந்தையோட வளர்ச்சியை வந்து பாதிக்குது. அப்புறம் இது ரெண்டுமே சேர்ந்து அவர்களுடைய படிப்பை வந்து எப்படி வந்து பாதிக்குது, அவங்களுடைய படிப்பின் காரியங்களை வந்து எப்படி பாதிக்குதுன்றதை நம்ம வந்து அடுத்த காணொலியில் பார்ப்போம். அதாவது 8வது பார்ட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா திரும்பவும் பழைய காணொலிகள்லாம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.